அப்போ பெல்லாவோட கண்ணுக்கு 2 ஜெரால் தெரியறான். ஒன்னு டெட் பாடி, இன்னொன்னு பெல்லாவோட இல்யூஷன். உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் தண்ணி குடிக்காம இங்க உட்கார்ந்திருப்ப? உன்னோட ஒரு விரல வெட்டினாதான் இந்த ஹேண்ட் கஃப்ல இருந்து உன்னோட கையை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு ஜெரால்டோட இல்யூஷன் பெல்லாவை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணுது. ஆனா பெல்லா இல்ல எப்படியாவது நான் இங்க தப்பிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஹேண்ட் கஃப்ல இருந்து அவளோட 2 கையும் வெளியே எடுத்து அங்க இருந்து தப்பிச்சிடுறா. திரும்பி பார்த்தா பெல்லா அதே இடத்துல தான் உட்கார்ந்திருக்கா. தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சதும் ஒரு இல்யூஷன் தான். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மோட்டிவேட் பண்ணிக்கிறா. திரும்பி பார்த்தா ஒரு மொபைல் இருக்கு. ஆனா பெல்லாக்கு அந்த மொபைல் எடுக்க முடியல. அது ரொம்பவே தூரமா இருக்கு. அப்படியே நைட் ஆயிருது. ரொம்பவே டயர்டான பெல்லாக்கு பக்கத்துல தண்ணி கிளாஸ் வச்சது ஞாபகம் வருது. தண்ணி எடுத்து குடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா வாய் எட்ட மாட்டேங்குது. ஒரு கார்டு எடுத்து ஸ்ட்ரா மாதிரி ரோல் பண்ணி தண்ணி குடிச்சுக்கிறா. டயர்ட்ல அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நாய் குலைக்குது. என்னடா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி ஒரு ஆளு பெல்லா முன்னாடி நின்று ஒரு டப்பாவை ஓபன் பண்ணி காமிக்கிறான். அது ஃபுல்லா ஜுவல்லரியா இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே பயந்த பெல்லா தன்னோட கண்ணை இறுக்கமா முடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறா. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஏதோ ஒண்ணு பெல்லாவோட காலை கடிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா காலையில ஆயிடுது. நாய் தான் பெல்லாவோட காலை கடிச்சு எடுத்துட்டு இருந்திருக்கு. நாயை உதைச்சிட்டு கையை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது வழி